Hi friends, I am Martin. Word of the day is conviction. The word conviction is a noun. இந்த conviction அப்படிங்கிற இந்த வார்த்தையை அருமையான இரண்டு அர்த்தங்களை கொண்டுள்ளது. முதலாவதாக it means the fact of officially finding someone guilty அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகாரப்பூர்வமாக ஒருவரை குற்றவாளி என கண்டறிதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தரை தகுந்த ஆதாரத்தோட குற்றவாளி என அதிகாரப்பூர்வமாக நிரூபிப்பாங்கள்ல, அந்த இடத்துல இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த அர்த்தத்தில் இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தமிழில் குற்றவாளி என தீர்ப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். இரண்டாவதாக இட் மீன்ஸ் an unshakable belief in something without need for proof or evidence அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சாட்சியும் இல்லாமல் ஒரு விஷயத்தின் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மூலமாகவோ அல்லது நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவோ நமக்கு சில பேர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரும், அல்லது நம்ம மேலேயே நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை வரும், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை வரும். ஸோ அந்த இடத்துலையும் இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தத்தில் இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தமிழில் உறுதியான நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். ஸோ இந்த அர்த்தங்களில் நம்ம சென்டென்சஸ் பார்ப்போம். Though he has a conviction for receiving bribe, he still receives bribe அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் லஞ்சம் வாங்கியதில் குற்றவாளி என தீர்ப்பு பெற்றிருக்கிற போதிலும் அவர் இன்னும் லஞ்சம் வாங்குகிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். Since it was his first conviction for receiving bribe, he was not punished அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் லஞ்சம் வாங்கியதற்காக முதல் முறையாக குற்றவாளி என தீர்ப்பு பெற்றிருப்பதால் அவர் தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸில் இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குற்றவாளி என தீர்ப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். ஸோ உறுதியான நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். He has a strong conviction that his son will remain as an honest police officer அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரது மகன் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாகவே இருப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸில் இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை உறுதியான நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குற்றவாளி என தீர்ப்பு அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துங்க, அல்லது உறுதியான நம்பிக்கை அப்படிங்கிற இடத்துலையும் பயன்படுத்துங்க. ஸோ இந்த அர்த்தங்களில் சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.